பிப்ரவரி முதல் நாள். பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 5ஆம் பிரிவு 1 முதல் 12 முடிய இறை வார்த்தைகள். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்ளுவர். நீதி நிலைநாட்கும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். பரந்து விரிந்த ஆழமான கடல் போன்றவர் கடவுள். அதற்குள் பாயும் நதிகள் போன்றவைதான் மதங்கள். கடலிலிருந்து எழும்பும் மேகங்கள் பொழியும் மழை நீர்தான் நதிகள். கடவுளாகிய கடலிலிருந்து எழும்பிய மகான்கள் கடவுளை பற்றி போதித்ததிலிருந்து வந்தவைகள் மதங்கள். நதிகள் வெவ்வேறு இடத்தில் தோன்றி வெவ்வேறு பாதையில் பயணித்து தாங்கள் உருவான கடலையே இறுதியில் சென்றடைகின்றன. அதைப்போல்தான் ஒவ்வொரு மதமும் இறைவனிடமிருந்தே பிறந்து அவரையே சென்றடைவதற்காக பயணிக்கின்றது. நதிகளாகிய மதங்களின் தோற்றமும் முடிவுமாய், ஆதியும் அந்தமுமாய், அகரமும் நகரமுமாய் இருக்கிறவர் கடவுள். நதிகளுக்கு தனி பெயர் உண்டு, அவைகளுக்கு தனி பாதை உண்டு. இருப்பினும் அவைகளின் தொடக்கத்திலும் முடிவிலும் கடல்தான் இருக்கிறது. கடல்தான் பல்வேறு சிறு நதிகளாக வெவ்வேறு பெயரில் பூமியில் பல்வேறு இடங்களில் பரவி பாய்கிறது. கடவுள்தான் மதங்களின் மையம், தோற்றம், முடிவு. அவர் ஒருவர்தான். அவர்தான் பல்வேறு மதங்களாக பல்வேறு மனித மனங்களில் பரவி பாயும் அனுபவமாக மாறுகிறார். இன்றைய நற்செய்தி, கடலாகிய கடவுள் விண்ணரசின் மக்களாகிய நம் அனைவர் மீதும் ஆளுகின்ற பரவி பாய்கின்ற நதியாக அவருடைய ஆட்சியை பற்றி கூறுகிறது. மதங்கள், இனங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள், மனித நிறங்கள் போன்ற பிரிவினைகளுக்கு அப்பால் நாம் அனைவரும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட விண்ணரசின் மக்களாக பார்க்க இன்றைய நற்செய்தி அழைக்கிறது. மனிதரை அவர்களுடைய மதம், ஜாதி, குலம், கோத்திரம், உயர்வு, தாழ்வு என்ற எவ்வித அடிப்படையிலும் விண்ணரசு பார்ப்பதில்லை. கடவுளின் அரசு அல்லது விண்ணரசு மனிதரை அவர்களுடைய அடிப்படை தேவைகளில், இயல்பான நற்பண்புகளில், அவர்களுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள பரஸ்பரத்தில், உள்ளார்ந்த உறவில் பார்க்கிறது. இத்தகைய விண்ணரசை சார்ந்த மனிதரை 8 பேறு பெற்ற நிலைகளில் இயேசு வர்ணிக்கிறார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி. விண்ணரசு என்பது உலகளாவியது. ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ குறிப்பிட்ட மனித கூட்டத்தையோ சார்ந்தது அல்ல. அது குறிப்பிட்ட எல்லைக்குள் அடக்கிய அரசும் இல்லை. இவ்வகையில் விண்ணரசு என்பது இறைவனின் ஆளுகையாக, செயலாக, அவர் தரும் அருள் வாழ்வாக அனைவருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலை என்பதாகும். எங்கெல்லாம் எவரிலெல்லாம் இறைவனின் ஆளும் செயல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்களிலெல்லாம் விண்ணரசு செயலாகி கொண்டே இருக்கிறது. அங்கெல்லாம் அந்த மனிதர்களிலெல்லாம் விண்ணரசு வாழ்வாக, நிறை வாழ்வாக மலர்ந்து கொண்டே இருக்கிறது.
ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று இன்றைய நற்செய்தியை இயேசு தொடங்குகிறார். ஆக விண்ணரசு நம்மிடையே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர முதலில் நமது உள்ளங்கள் ஏழையாக வேண்டும். வேண்டாத எண்ணங்கள், தவறான ஆசைகள், பகை வளர்க்கும் திட்டங்கள், பழிவாங்கும் சூழ்ச்சிகள், சுயநல விருப்பங்கள் போன்றவைகளால் நிறைந்திருக்கும் உள்ளங்கள் தங்களுக்கென்ற கோட்டைகளை கட்டிக்கொண்டு தங்களுக்குள்ளே இறுகி போனவைகளாக மாறிவிடுகின்றன. இப்படிப்பட்ட உள்ளங்கள் தாங்களே உள்ளிருந்து தங்களை திறக்காவிட்டால் யாருமே, ஏன் இறைவன் கூட அத்தகைய உள்ளங்களுக்குள் நுழைய முடியாது. இந்த உள்ளங்கள் தாங்கள் பொக்கிஷமாக கருதும் இறுக்கமான கோட்டைகளை வெறுமையாக்காதவரை, வெறுமையாக்கி ஏழையாகாதவரை விண்ணரசை, இறைவனின் ஆளும் செயலை உணர முடியாது. விண்ணரசு வழங்கும் அருள்வாழ்வையும் வாழ முடியாது. ஏழையரின் உள்ளத்தோர், அதாவது எளிய உள்ளத்தோர், இறைவனின் ஆளுகையை உணர்ந்து கொள்வது மட்டுமல்ல, இறைவனின் ஆளுகையை தங்களுக்கே உரியது என்று உரிமையும் கொண்டாடுவார்கள். இவ்வகையில் நம்மிலும் நம்மை சுற்றிலும் இருக்கும் இறைவனின் ஆளுகையான அவரின் விண்ணரசை நமது உள்ளத்தில் ஏற்று உரிமையாக்கி கொண்டு வாழும் நிலைதான் ஏழையரின் உள்ளம் அல்லது எளிய உள்ளம் எனப்படும். இவ்வாறு ஏழையரின் உள்ளத்தோடு விண்ணரசாகிய இறைவனின் ஆளுகைக்கு உட்பட்டு வாழ்பவர்கள் இந்த விண்ணரசின் மக்களாக யாரையெல்லாம் காண்பார்கள் என்பதைத்தான் தொடர்ந்து வரும் 7 பேறு பெற்றவர்களாக நற்செய்தி விளக்குகிறது. துன்பப்படுபவர்கள், கனிவுள்ளவர்கள், நீதி நிலைநாட்டுவதில் வேட்கை கொண்டவர்கள், இரக்கமுடையவர்கள், தூய உள்ளம் கொண்டோர், அமைதியை ஏற்படுத்துபவர்கள், நீதியின் பொருட்டு துன்புறுவோர், இவர்களே விண்ணரசின் மக்கள். இத்தகைய பண்புடைய மக்கள் எவராயிருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும், எவ்வித மனித கொள்கையை கொண்டிருந்தாலும் அவர்களிடையே விண்ணரசாகிய இறைவனின் ஆளுகை நிஜமாக குடிகொண்டிருக்கும். இத்தகைய மனிதரில் கடவுளின் ஆளுகை எப்படி செயல்படும் என்பதை 7 பேறுகளாக இயேசு விவரித்து கூறுகின்றார். அந்த 7 பேறுகள் என்ன? ஆறுதலாக, நாட்டை உரிமையாக்கும் முயற்சியாக, நிறைவு தருவதாக, இரக்கம் பொழிவதாக, கடவுளையே தரிசனமாக காட்டுவதாக, கடவுளின் மக்களாக மாறும் செயலாக, விண்ணரசை உரிமையாக்கும் செயலாக, இவ்வாறு 7 பேறுகளாக இறைவனின் ஆளுகை விண்ணரசின் மக்களிடையே செயல்பட்டு கொண்டிருக்கும். இவ்வாறு பேறு பெற்றோர்களாக 8 பேறு பெற்ற நிலைகளில் இயேசு விவரித்து கூறும் விண்ணரசு என்பது வேறு எங்குமில்லை, அது நம்மிடையே நமக்குள் இருக்கிறது. லூக்கா நற்செய்தியில் 17வது அதிகாரம் 21வது வசனத்தில் விண்ணரசை பற்றி மக்கள் இயேசுவிடம் கேட்டபோது அவர் கூறியதை இவ்விடத்தில் நினைவு கொள்வது பொருத்தமாகும். விண்ணரசு, அதாவது இறையாட்சி, கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி, விண்ணரசு உங்கள் நடுவே செயல்படுகிறது என்று இயேசு கூறுகிறார். ஆம், நம்மிடையே இறைவனின் ஆளுகை இன்றும் செயல்படுகிறது. அதை உணர்ந்து அதனை நம்மிடம் செயல்பட நம் மனங்களை திறந்து கடவுளுடைய ஆளுகையை ஏற்க வேண்டும். அவரை நம்மிடையே செயல்பட விட வேண்டும். அவருடைய விண்ணரசின் மக்களாக வாழும் நமது வாழ்வுதான் அவருடைய ஆளுகையை மற்றவர்கள் உணர்ந்து ஏற்க அவர்களுக்கு அழைப்பையும் ஆர்வத்தையும் உருவாக்கும். இன்றைய முதல் வாசகத்தில் செப்பானியா இறைவாக்கினர் இறையாட்சி எப்படி நிலை பெறும், யாரிடம் நிலை பெறும் என்பதை வரலாற்று பின்னணியில் விளக்குகிறார். யூதேயா அரசன் தம்முடைய படைபலத்தாலும் அரசாங்க சூழ்ச்சிகளாலும் வலிய அரசுக்கு கப்பங்கட்டி தன் அரசை காத்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையாலும் யூதேயா அரசை காப்பாற்ற முயற்சித்தார். ஆனால் நடந்ததோ வேறு. அரசரும்
அரசாட்சியில் இருப்பவர்களும் பணப்பாதுகாப்பில் இருப்பவர்களும் பாபிலோனுக்கு அடிமையாக இழுத்துச் செல்லப்பட்டார்கள். ஆனால் ஏழை எளியோரிடம் யூதேய நாடு விட்டு வைக்கப்பட்டது. ஆண்டவரில் அவரது ஆளுமையில் நம்பிக்கை வைத்தவர்கள்தான் நாட்டில் விடப்பட்டு அச்சுறுத்துவோர் யாருமின்றி ஆண்டவரால் மேய்க்கப்படும் மந்தையைப் போல் இளைப்பாறினார்கள். கடவுளின் ஆளுகை படையிலும் பலத்திலும் தந்திரத்திலும் சூழ்ச்சிகளிலும் நிறுவப்படுவதில்லை என்று செப்பானியா இறைவாக்கினர் சரித்திர பின்னணியில் விளக்கி கூறுகிறார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் இயேசுவின் திரு அவையில் இறைவன் எப்படி யார் வழியாக ஆளுகை செய்கிறார் என்பதை விளக்குகிறார். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை எனும் உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். இவ்வாறு உலகப் பார்வையில் உயரியது, வலியது, சிறந்தது, செல்வச் செழிப்பு மிக்கது என்ற இடங்களிலோ மனிதர்களிலோ விண்ணரசாகிய இறைவனின் ஆளுமை செயல்படுவதில்லை. ஏழையரின் உள்ளங்களில் விண்ணரசு செயல்படுகிறது. எளிய உள்ளங்கள் அவரது ஆற்றல் மிக்க விண்ணரசை அவர் ஆளுமையில் செயல்படுவதை உணர முடியும். திருப்பாடல் 33:16 முடிய உள்ள வரிகள் இன்றைய ஜெப சிந்தனைக்கு நல்ல நிறைவு தருகின்றன. தன் படைப்பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை, தன் வலிமை மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை. வெற்றி பெற போர் குதிரையை நம்புவது வீண், மிகுந்த வலுவுள்ளதாயினும் அது விடுவிக்காது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தன் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகிறார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உமது அரசு வருக என்று ஒவ்வொரு நாளும் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை மன்றாடும் போது அவர் திருவிருப்பம் நம்மில் விண்ணரசாக மலர்ந்து அமைதியும் பாதுகாப்பும் வளர்ச்சியும் செல்வச் செழிப்பும் நம்மிடையே சிறக்க வேண்டும் என்று மன்றாடுவோம்.